பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, இப்போ நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஜூலை மாதம் 2026 கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றத்தை கொடுக்குறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த மாத பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம மாத பலனை பேசுவோம். இந்த ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ஆரம்பத்தில் மிதுன ராசியில் 17ஆம் தேதி வரையும் பகலில் இருக்கார். 17ஆம் தேதி பிறகு என்ன பண்ணுறாரு, நம்முடைய மிதுன ராசியில் அமர்ந்திருக்க சூரிய பகவான் கடக ராசிக்குள்ளே தன்னுடைய பயணத்தை தொடக்குவார். அப்போ மேச ராசியில் யார் இருக்கான்னா செவ்வாய், இந்த மாதம் செவ்வாய் தொடக்கத்தில் அங்கே தான் இருக்கார். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்குள்ள குரு பகவான் தொடக்கம், அதாவது இந்த ஜூலை மாதம் தொடக்கத்தில் குரு பகவான் இருக்கார், சுக்கிர பகவான் இருக்கார், அதே போல் புதன் பகவானும் இருக்கார். இந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா 5ஆம் தேதிக்கு மேலே அப்படியே ஜம்மனி சிம்மத்துக்கு போயிடுவார். அதே போல் நம்முடைய புதன் பகவான் என்ன பண்ணுறாரு, 8ஆம் தேதிக்கு மேலே வக்கரம் அடைஞ்சு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மிதுன ராசிக்குள்ளே பயணத்தை தொடங்குவார். ஓகேவா? அப்போ 17ஆம் தேதி அவர் என்ன பண்ணுறாரு, சூரியன் கடகத்துக்குள்ளே குருவோடு இணைந்த சூரியனாக செயல்பட ஆரம்பிச்சிருவார். இவர் சுக்கிரன் வந்து என்ன பண்ணுறாரு, கேதுவோடு இணைந்த சுக்கிரனாக செயல்படுறாங்கிறது பார்க்குறோம். அதுக்கடுத்து பொதுவாகவே நம்மளுடைய ராகு பகவான் கும்ப ராசியில் இருக்கார். சனி பகவானும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை கடந்து இப்போ ரேவதி நட்சத்திரத்துக்குள்ளே பயணத்தை போயிருக்கார். அப்போ ரேவதியில் போகக்கூடிய சனி பகவான் இந்த ஜூலை 27ஆம் தேதி அதிகாலையில் தன்னுடைய ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய செயல்பாடில் வக்கரம் பெற்று ரேவதியிலே என்ன பண்ணுறாரு, வக்கர நிலையில் பயணத்தை தொடங்க போகிறார். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுக்கு என்ன நடக்க போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான சூரிய பகவான் இந்த மாதம் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். இவ்வளோ நாட்களாக உழைச்ச உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, பொருளாதார விஷயங்கள் நிறைய தடை இருந்துச்சு இல்லையா, நிறைய தடைகள், 1 2 பிரச்சனைகள் எல்லாம் சொல்லவே இந்த ஒரு வீடியோ போதுமாங்கிற மாதிரி தான். உண்மையிலேயே நம்ம சிம்மராசிக்காரங்க எவ்வளோ தான் நீங்கள் சிரமப்பட்டிருந்தாலும், நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டிருந்தாலும், ஆனால் உங்களை வெளியே கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த கம்பீரமான ஒரு சூரியனுடைய ஆதிக்கம், சுக்கிரனுடைய வலிமை எல்லாமே உங்களுடைய சிம்ம ராசியில் அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாண்டா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே பாரத்தை வச்சுட்டு வெளியே கம்பீரமாக இருக்கீங்க. ஸோ இந்த நிலையில் எப்போ மனசுக்குள்ளே பாரம் இல்லாமல் இருப்போம், எப்போ ஒரு அழுத்தம் இல்லாமல் இருப்போம், எப்போ நினச்சதை நினச்சி முடிப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய சிம்மராசி என்பவர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னையை பொறுத்தவரை இந்த மாதம் தொடக்கத்திலிருந்து ஒரு 17ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பணம் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் யாருக்காச்சும் ஒரு உதவிகள் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா, ஒரு உதவியா சார், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் சார் நாங்கள் செஞ்ச உதவியை லிஸ்ட்டு போட்டால் போய்கிட்டே இருக்கோம். உண்மை தான், நீங்கள் சொல்கிறது நானும் ஏற்றுக்கிறேன், உங்கள் உள்மனை சொல்கிறது எனக்கும் புரியுது. நீங்கள் அவ்வளோ உதவிகள் செஞ்சுருக்கீங்க. அந்த உதவிகள் செஞ்ச ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நிறைய பிரச்சனைகளையும் எதிர்கொண்டிருக்கீங்க இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில் உங்களுடைய மனசில் உள்ள வலி, வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாமே என்ன பண்ண போகுது, உங்களை விட்டு அப்படியே கடந்து போகுது. சார் இப்போ பொதுவாகவே வந்து உங்களுடைய இயல்பான குணம் என்னென்னா, ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நேச்சுரலாகவே ஒரு ரசிக்கக்கூடிய நபர்கள் நீங்கள். இப்போ அந்த ரசனையே இல்லை. அதாவது சொல்லுவோம்ல, சார் சோத்தில் புளி போட்டானான்னு தெரில, உப்பு போட்டானான்னு தெரில, குழம்பு டேஸ்ட்டாக இருக்கான்னு கூட தெரில சார், ஆனால் சாப்பிட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா அந்த நிலை தான் இப்போ இருக்குது. எது நடந்தாலும் ஓகே,
நகர்த்தி போட்டும், இந்த நாள் இப்படியே ஓடட்டும், நாளைக்கு நல்ல பொழுதாக இருக்கும் நம்பிக்கை இருக்குது. ஸோ இப்படி நினச்சி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த கேது பகவான் எப்போ ராசிக்கு வந்தாரோ அதிகமாக நினப்பு மட்டும்தான் இருக்குது, ஆனால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த நிலை இப்போ மாறப்போகுது. அதுவும் பூர நட்சத்திரக்காரங்க பல போராட்டத்திலேருந்து வெளியே வர போகிறீங்க. உண்மையிலே இப்போ ஒரு 20 நாளாக என்னை பார்த்தா 20 நாள் 30 நாளாக நம்முடைய பூர நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக வரீங்க. கொஞ்சம் அப்படியே உங்கள் மனசு பாரம் குறையுது, ஜஸ்ட்டு குறைஞ்சிருக்கு, ஃபுல்லாக குறையல, அதையும் நான் சொல்லிக்கிடுவேன். ஆனால் இப்போ மக நட்சத்திரக்காரர்களுக்கு அழுத்தம் அதிகமாகி கொண்டே இருக்குது. சின்ன விஷயத்துக்கெலாம் நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டிய சூழ்நிலை, சின்ன விஷயத்துக்கெலாம் நீங்கள் கோவப்பட வேண்டிய சூழ்நிலை. நீங்கள் கோவப்படாட்டி உங்களை கோவப்படுத்தி பார்க்க வேண்டிய சூழ்நிலை என்ன பண்ணுறாங்க, உங்கள் கூட இருக்கவங்க, உங்கள் உறவில், உங்களுடைய நட்பில், உங்களுடைய அன்பில், உங்களுடைய பாசத்தில் கலந்தவர்களே இப்போ என்ன பண்ணுறாங்க, பாயாசத்தை கலந்து கொடுக்காங்க. ஸோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு அழுத்தம் இருந்தது. உண்மை என்றால் அந்த அழுத்தம் எல்லாம் வெளியேறி லைஃப் ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடக்கத்தின் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஜூலை மாதம் நம்முடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு கிரக ரீதியாக இருக்க போகுது. சின்ன விஷயங்களில் நீங்கள் யோசிக்காமல் பண்ண விஷயங்கள் இப்போ பெரிய பிரச்சனை நிற்கி இல்லையா, அசால்ட்டாக பண்ணிங்க நமக்கு வேண்டியவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் செஞ்ச சின்ன விஷயங்களில் இப்போ உங்களுக்கு இருக்க அழுத்தங்கள் எல்லாம் படிப்படியாக உங்களை விட்டு கடந்து போகுது. உங்கள் மேலே தப்பே கிடையாதுன்னு நீங்கள் சொல்ல தேவையில்லை. உங்களை யார் குறை சொன்னாங்களோ, யார் உங்கள் மேலே ஒரு குற்றம் சொன்னாங்களோ அவங்களே என்ன பண்ண போகிறாங்க, இந்த ஜூலை மாதம் தொடக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட 27ஆம் தேதிக்குள்ளே வாக்கு மூலம் மாதிரி கொடுக்க போகிறாங்க. நான் தான் தப்பு பண்ணேன், இவங்க தப்பு பண்ணலை அப்படின்னு அவங்களே அவங்களுடைய தவறை ஒப்புக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய கோச்சார கிரக ரீதியாக சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. சரியா? சரி, இதில் நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் இந்த கேது பகவான் கடந்து போனதையும் கொஞ்சம் மனசில் வலி வேதனை இருந்தால் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் ஒன்று நடைப்பயிற்சி அல்லது யோகா. சரியா? ஒன்று யோகாசனம் பண்ணுறது சிறப்பு, அல்லது நடைப்பயிற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது. விநாயகர் வழிபாடு பண்ணுவது நல்லது. மனசில் மட்டும் எந்த பாரத்தையும் சுமக்காதீங்க. சரியா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட ஒன்று பேசிடுங்க, வெளிப்படையாக சொல்லிடுங்க. சார் எனக்கு யாரையும், எனக்கு நிறைய பேரை பிடிக்கும் சார், என்ன தான் சார் தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க சார், நான் என்ன சார் பண்ணேன். அப்போ உங்களை பிடிச்ச ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா? நீங்கள் கண்ணாடியை பாருங்க தெரியும். உங்களை பிடிச்ச ஒரே ஆள், உங்கள் மேலே அன்பு வச்ச ஒரே ஆள் நீங்கள் தான். அப்போ கண்ணாடியை பார்த்து பேசுங்க. புரியுதா? உங்கள் கண்ணாடியை பார்த்து நீங்களே என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ப்ளஸ்ஸையும் சொல்லுங்கள், உங்களுடைய மைனஸையும் சொல்லுங்கள். சொல்கிறதுக்கு முன்னாடி கதவை பூட்டி வச்சுட்டு சொல்லுங்கள். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே தான் பேசிக்கிருப்பீங்க. இந்த நான் அதை சொல்லுவாங்களே, 4 செவத்துக்கு கண் இருக்குன்னாமாங்க, 4 செவத்துக்கும் காது கேட்குமாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நிலையை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் சிம்மராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான கோச்சார கிரகங்கள் ரீதியான கிட்டத்தட்ட ஒரு பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 20% 30% உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கொடுக்கும். இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது நடக்கலை, இது நடக்குமா, இது கிடைக்கல, அது கிடைக்குமா, ஸோ இது முடியுமா முடியாதா. ஸோ அப்படி நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் இருக்கும். ஸோ அப்போ அந்த செயல்பாடுகள்லாம் எப்போ நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும், வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க விருப்பப்பட்டா. சரியா? ஸோ உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு என்னை கம்யூனிகேஷன் பண்ணும் போது
துல்லியமாக நான் அறிந்த ஜோதிட ரீதியான விஷயங்களை உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி தெளிவாக சொல்லுவேன். இதில் ஜாதகமே இல்லை சார், என்ன பண்ணலாம், எனக்கான ஒரு அங்கீகாரத்துக்குரிய ஒரு வழிபாடோ பரிகாரமோ இருக்கா அப்படின்னா உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா பிரசனத்தை வச்சு சொல்லிடலாம். உங்களுக்கான வழிபாடு, உங்களுக்கான ஒரு செயல்பாடு, எப்போ நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறலாம் சொல்ல முடியும். ஜாதகம் இல்லைன்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது சரியாக பொருந்தும். ஓகேவா? அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம பிரசனம் பார்க்குறோம், ஜாதகம் பார்க்குறோம், அதே போல் வாஸ்து பார்ப்பீங்களான்னு நிறைய பேர் கேட்காங்க. உறுதியாக வாஸ்துவில் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லலாம். உங்களுடைய லைஃப்பை ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் பெறக்கூடிய தன்மையில் எது ஃபஸ்ட்டு இருக்குன்னா வாஸ்து தான். அது காலி இடத்துக்கும் வாஸ்து பார்க்கணும், கட்டின பில்டிங்குக்கும் வாஸ்து பார்க்கணும், கட்டக்கூடிய பில்டிங் என்ன பண்ணணும் வாஸ்து பார்க்கணுங்கிறதா கிரக ரீதியான உண்மை. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளுக்கும் உங்களுடைய வாஸ்து உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும். வாஸ்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே புரட்டி போட்ட லைஃபாக மாறிடும். ஜாதகமாச்சும் ஒரு 20% தான் உங்களுக்கு சின்ன சின்ன அடி, ஆனால் வாஸ்து 100% உங்களுக்கு ஒரு லாக் ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து மிக துல்லியமாக தெளிவாக உங்களுடைய கடந்த காலத்தை குறிப்பிட நான் ரெடியாக இருக்கேன். ஸோ வாய்ப்பளித்த நம்முடைய நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியை கூறி உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.